ஷேர் மார்க்கெட் பேசிக்ஸோட இந்த சீரீஸில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செக்டார்ஸ். இந்த செக்டார்ஸ்னால் என்ன, அண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எத்தனை செக்டார்ஸ் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் இந்த செக்டார்ஸை தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளோட ட்ரேடிங்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும். வாங்க இப்போது இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் செக்டார்ஸ்னால் என்னென்ன டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு புல்மேக்ஸ் ட்ரேடிங் தமிழ். காய்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான ஸ்டாக் நாலேஜபிள் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு தேடி வரும். Guys, what is sector? Sector represent a large group of company with similar business activity such as the extraction of natural resources and agriculture. Guys, செக்டார் வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஒன்றா தான் இருக்கும். பட் ஆனால் அதில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களோட வந்து வேலை என்னமோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து சரிசமமான எல்லாரும் செய்கிற மாதிரி வேலை ஒன்று தான் இருக்கும். பட் ஆனால் இவங்களோட கம்பெனிஸ் வெரைட்டிஸ் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஸ்பெக்குலேட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த எல்லா கம்பெனியும் வந்து ஒரே இண்டஸ்ட்ரி கீழே தான் வந்து வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டார்ஸ். இந்த செக்டாரில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஃபினான்ஷியல் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அனதர் பேங்கிங் செக்டார்ஸாக இதுக்குள்ளே வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோடாக் மஹிந்திரா பேங்க் அல்லது ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து இவங்க வந்து ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டார்ஸ்குள்ளே வந்து இவங்க வருவாங்க. பவர் அண்ட் எனர்ஜி செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்மளுக்கு அதானி பவர், அதுக்கப்புறம் டாடா பவர், அப்புறம் வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, இந்த மாதிரி வந்து இருக்கிற எல்லா பவர் அண்ட் எனர்ஜி சப்ளை கேட்டகரிக்குள்ளே இவங்க எல்லாரும் வந்து இந்த செக்டாருக்குள்ளே வந்து வருவாங்க. அதே போல் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க இதில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த மாதிரி கம்பெனிங்க தான் உள்ளே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரத் பெட்ரோலியம், அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில், அதுக்கப்புறம் ஹெச்பிசிஎல், இந்த மாதிரி கம்பெனிங்க வந்து இதை தாண்டி வந்து நான் சொல்கிற கம்பெனியை தாண்டி இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சின்னதாக ஒரு 2-3 மென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி செக்டார்ஸில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற செக்டார்ஸ்க்குள்ள இந்த மாதிரி கம்பெனிங்க வந்து வந்துடும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் டோட்டலாக வந்து 13 செக்டார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் எனர்ஜி செக்டார்ஸ், டெலிகாம் செக்டார்ஸ், அப்புறம் சிமெண்ட்ஸ் அண்ட் ஐடி செக்டார்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார்மசி அண்ட் மெட்டல்ஸ், ஆட்டோமொபைல் செக்டார்ஸ், கன்சூமர் கூட்ஸ், ஆயில் அண்ட் கேஸுக்கு தனி செக்டார்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குன்னு தனி செக்டார்ஸ், ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டார்ஸ், ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சர்வீசஸ். இப்போ இருக்கிற கேள்வி என்னென்னா, இந்த செக்டார்ஸில் எந்தெந்த மாதிரி ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குன்னு எங்கே போய் பார்க்குறதுன்னா, என்எஸ்சி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அதில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த செக்டார்ஸுக்கு கீழே எந்தெந்த ஸ்டாக்ஸ் வருது, அப்புறம் எவ்வளோ ஸ்டாக்ஸ் தனித்தனியாக வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு எல்லாமே வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்டார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன அப்புறம் ட்ரேடிங்கில் பயன் இருக்க போகுதுன்னு தானே கேட்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது. அந்த சமயத்தில் வந்து பேட் நியூஸ் வந்துச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து கிராஷ் ஆகும். அதே போல் அவங்க அந்த இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிற ஸ்டாக்கும் வந்து சரிசமம் சல்லுன்னு வந்து விழ ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டாக் விழ ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லாஸ் வந்து கூட்டிக்கிட்டே போகும், லாஸ் வந்து ஹை லெவலுக்கு போயிடும். அதே போல் செக்டார்னால் என்ன, இந்த செக்டாரில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, இந்த செக்டாருக்குள்ளே என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் அது ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் தனித்தனி அமௌண்ட் வந்து வேறு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. வெரைட்டியாக, அதாவது ஒரு 10 இதில் வந்து பிரித்து போட்டிருக்கீங்க. அந்த பெரிய அமௌண்ட் வந்து 10 ஸ்டாக்கில் வந்து பிரித்து போட்டிருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு 2 ஸ்டாக்கில் பேட் நியூஸ் வந்துச்சுன்னா அவங்களோட மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய லாஸாக இருக்காது.
ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற 7 ஸ்டாக், அதாவது 7 இல்லைனா 8 ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சரிசமமான ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அந்த சமயத்தில் உங்களோட லாஸஸ் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே போல் வேறு செக்மெண்ட்டில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தைரியமாக கேளுங்க. நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் கீப் க்ரோயிங்.